சர்வமங்கல மங்கள்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமஸ்துதே. நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் ரேவதி ராஜேஷ் கண்ணா. 25ஆம் தேதி 11ஆம் மாதம் 2021ஆம் ஆண்டு பிளவ வருடம் தட்சிணாயனம் சரத் ருது விருச்சக ராசிமானம் ஐப்பசி மாதம் 9ஆம் தேதி. இன்று காலை சூரிய உதயம் 6:17. இன்றைய யோகம் சுப்ரம் யோகம். இன்றைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம். இன்றைய வாரம் வியாழக்கிழமை. இன்றைய திதி சப்தமி திதி. இன்றைய கரணம் கரசை கரணம். இன்றைக்கான பொதுவான நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா காலை 10:45 முதல் 11:30 கொடுத்துருக்காங்க. மாலைக்கு பொதுவான நேரம் கொடுக்கப்படல. தவிர்க்க முடியாததுக்கு நீங்கள் அபிஜித் முகூர்த்தம் எடுத்துக்கலாம். அடுத்து இன்றைக்கான எந்த தோஷமும் இல்லாத வெற்றி பாதையை அமைத்து கொடுக்கக்கூடிய அபிஜித் முகூர்த்த நேரம் காலை 11:42 முதல் மதியம் 12:29 வரைக்கும் இருக்குது. இன்றைக்கான ராகுகாலம் பார்த்தீங்கன்னாக்கா மதியம் 1:33 முதல் 2:59 வரைக்கும் இருக்குங்க. இன்றைய யமகண்டம் காலை 6:21 முதல் 7:47 வரைக்கும் இருக்குது. இன்றைக்கான அமிர்தாதி யோகம் சித்த யோகமான நாளாக இருக்குது. இன்றைக்கி யாரெல்லாம் குலதெய்வத்துக்கு தீபம் ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கடகராசி கடக லக்ன நேயர்களும் தனுசு ராசி தனுசு லக்ன நேயர்களும் இன்றைக்கி குலதெய்வத்தை ஏற்றி தீபம் ஏற்றி நாள் தொடங்குறது மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சரி, இன்றைய நாளுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரமும் வியாழக்கிழமையும். குரு பகவான் ஜோதிட ரீதியாக பூச நட்சத்திரத்தில் தான் உச்சமடைகிறாரு. ஸோ அவருடைய கிழமையும் அவர் உச்சமடையக்கூடிய நட்சத்திரமும் வருது. அதுவும் சனி பகவானுடைய நட்சத்திரம். அப்போ உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்தி கர்மஸ்தானத்தை குறைவுபடுத்தணும் அப்படின்னா கர்மாக்கள் நீங்கி யோகங்களே, அதாவது சில பேருக்கு ஜாதகத்தில் யோகங்கள் நிறைய இருக்கும், ஆனால் அனுபவிக்க முடியாத ஒரு கர்மாக்களையும் சுட்டி இருக்கும். அப்படிப்பட்டவங்க இன்னைக்கு குருவுடைய இதுவான கோமாதா பசுமாட்டுக்கு உணவு தானம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இன்றைக்கி ஒரு பசுமாட்டிற்கோ அல்லது நிறைமாத கர்ப்பிணிக்கோ அல்லது 5 வயதுக்குள் இல்லை குழந்தைக்கோ உங்கள் கையால் ஒரு உணவை கொடுக்கறதன் மூலயமா முன் ஜென்மத்து கர்மாக்களை நீக்கி உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகங்களை இயக்க செய்யக்கூடிய முகூர்த்தமாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக சொல்கிறேன், இன்றைக்கி இந்த பூச நட்சத்திரம் வியாழக்கிழமை மிக மிக உகந்த நாளுங்க. ரொம்ப சிறப்பான நாள். நம்பிக்கையோட என்ன உங்களை போய் விளக்கு ஏற்றுது இது மந்திரம் சொல்லு நான் சொன்னேன், போய் ஒரு சாப்பாடு ஒரு பிஸ்கெட் பேக்கெட்டு இல்லை ஒரு அகத்திக்கீரை ஏதோ ஒரு கீரை இது உங்கள் கையால் கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல வழி பிறக்குதுன்னு நான் சொல்கிறேன். அதை மனசார நம்பிக்கையோட மகிழ்ச்சியோடு இதை பண்ணுங்கள். நல்ல அமோகமான யோகமான வாழ்க்கையோட வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி பிறந்த நாளும் திருமண நாள் சுப நிகழ்ச்சிகள் வச்சுருக்கிற அத்தனை பேருக்கும் என்னோட மகிழ்ச்சியான வாழ்த்துக்களை சொல்கிறேன். சரிங்களா? இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்றைய ராசி பலன் பார்க்க போகிறோம். மேஷ ராசி நேயர்களே, நன்மையான நாளாக இன்றைக்கி இருக்குது. முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்குது. திருமணம் கைகூடக்கூடிய நாளாக இருக்குது. சொந்த தொழிலில் மேன்மை அடையக்கூடிய நாளாக இருக்குது. குழந்தைகளுடைய ஆரோக்கியம் கவனிக்கப்பட வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. தாய் வழியில் அனுகூலம் நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்குது. நல்ல செய்தி மகிழ்ச்சி கூட்டக்கூடிய நாளாக இருக்குது. கூட்டு தொழிலும் உத்தியோகத்திலும் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. மேஷராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் தேவை. மேஷராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான நாளாக இன்றைக்கி இருக்குது. மேஷராசி கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடல் உபாதையங்களையும் தேவையில்லாத சங்கடங்களையும் சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கிறதுனால கவனம் தேவை. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் மஞ்சள். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் 2 வெத்தலை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையனுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ரிஷபராசி நேயர்களே, இளைய சகோதரம் மூலியமாக நற்செய்திகளும் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரப்போகுது. உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 8வது ராசியிலேருந்து தனராசியை பார்க்குறது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது.
வாய்ப்பு மூலியமாக மாற்றங்களும் பொருளாதார உயர்வும் ஏற்படுத்தி தரப்போகுது. ஒரு பெண் தெய்வத்தை வழிபாடு செய்யும்போது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுதுங்க. ஸோ ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவானுடைய பிரச்சனைகள் நீங்கிறதுக்கு இன்றைக்கி இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி ஒரு பசுமாட்டுக்கோ உணவளிப்பது மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சொந்த தொழிலும் கூட்டு தொழிலும் கவனம் தேவை. உத்தியோகம் சிறப்படையக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போகுதுங்க. ஸோ ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி உடலும் மனமும் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெய்வ அனுகூலமிக்க நாளாக இன்றைக்கி இருக்குது. ரிஷபராசி மிருகஷீட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பயணங்களை தவிர்க்கிறது மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் நீல வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கல்லுப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மிதுன ராசி நேயர்களே, வருமானத்திற்காக எடுக்கிற முயற்சி வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்குது. அதே போல் பயணங்கள் மூலியமாக லாபமும் ஏற்படுத்தி தரப்போகுது. உத்தியோக பிரச்சனை நீங்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. உங்களுடைய பேர் புகழ் உயர்வுக்காக எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியாகவும் தாய் வழியில் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கக்கூடிய நாளாகவும் புத்திர தடை நீங்கி மகிழ்ச்சியான செய்திகள் உங்களை தேடி வரக்கூடிய நாளாக இருக்குது. சொந்த தொழில் கூட்டு தொழில் மத்தியம பலனை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. உத்தியோகக்காரர்கள் விநாயகரை வழிபாடு பண்ணி தொடங்கும் போது பல மடங்கு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போகுதுங்க. ஸோ இன்றைக்கி மிதுன ராசி மிருகஷீட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடலும் மனமும் கவனமுடன் இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான நற்செய்திகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. கம்யூனிகேஷன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கொஞ்சம் லிமிட்டாக இருக்கிறது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் மாற்றங்கள் ஏற்படுத்தி தரக்கூடிய நாளாக இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தி கொடுக்கக்கூடிய வண்ணம் ஸ்கை ப்ளூ கலர் வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் 2 மாயில எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையனுடைய வாழ்த்துக்கள். நன்றி. கடகராசி நேயர்களே, பயணங்களால் லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. இளைய சகோதரி மூலியம் நற்செய்திகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. சொத்து சேர்க்கைக்கான பேச்சுவார்த்தைகளும் எண்ணங்களும் மேலோங்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. ஸோ குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. உத்தியோகத்துக்காக எடுக்கிற முயற்சிகள் வெற்றியாகவும் பெண் தெய்வத்தையும் நாக தெய்வங்களையும் வழிபாடு பண்ணுறது மிக சிறப்பையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுதுங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா சொந்த தொழில் சிறப்படையக்கூடிய நாளாக இருக்குது. கூட்டு தொழிலில் நற்பெயர்களும் நல்ல பொருளாதார உயர்வையும் சந்திக்க போகிறீங்க. உத்தியோகத்தில் கவனம் தேவை. ஸோ இன்றைக்கி கடகராசி புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சுய முயற்சிகள் வெற்றியும் தெய்வ அனுகூலமிக்க நாளாகவும், கடகராசி பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொருளாதாரத்துக்காக எடுக்கக்கூடிய முயற்சியும் குடும்ப ஒற்றுமைக்காக எடுக்கக்கூடிய முயற்சியும் வெற்றியாக மாற்றி தரப்போகுது. ஸோ கடகராசி ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருமானங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரப்போகுதுங்க. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் கண்டிப்பாக மஞ்சள் நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் 5 ஏலக்காய் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையனுடைய வாழ்த்துக்கள். நன்றி. சிம்மராசி நேயர்களே, வரவுகள் திருப்திகரமாக இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்குதுன்னு கவலைப்படுற நீங்கள் இன்னையிலேருந்து அந்த செலவுகளுடைய வீரியம் குறையிறத கண்கூடாக பார்க்கலாம். தாயாருடைய ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் தேவை. பெண்கள் தங்களுடைய மார்பகங்கள், அதாவது பெண்கள் தங்களுடைய மார்பகம் ஹார்ட்க்கு போகக்கூடிய பம்ப்ஸாக இருக்கட்டும், அந்த குடல் மலக்குடல் இது சம்மந்தப்பட்ட பாதிப்பு இருக்கிறவங்க அந்த மருத்துவரை பார்க்குறது மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஆண்கள் தங்களுடைய மூட்டு கால்சியம் சத்து குறைவாக இருக்கிறவங்க கண்டிப்பாக அதுக்குண்டான உணவுகளும் மருத்துவரை பார்க்குறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. வாழ்க்கை துறையோடு ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நீங்கிறதுக்கு விட்டு கொடுத்து போகிறது மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். வர வருமானங்களை சேமிக்கணுன்ற எண்ணத்தை மேலோங்கிறது மிக சிறப்பாக இருக்கும். அதே போல் நட்பு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. சரிங்க, இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கவனம் தேவை. ஜாதகரே ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. கூட்டு வியாபாரமும் உத்தியோகமும் மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக அக்கறை எடுத்துக்க வேண்டிய நாளாக இருக்குது. சிம்ம ராசி பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு
வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசித்து பேசுகிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்ம ராசி உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீண்ட தூர பயணங்களை தவிர்க்கிறது, வாகனங்களில் பழுது செலவு உண்டாகக்கூடிய நாளாக இருக்கிறதுனால கவனம் தேவை. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் கண்டிப்பாக சிவப்பு வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கண்டிப்பாக 27 துவரம் பருப்பெடுத்து வைங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. கன்னிராசி நேயர்களே, லாபகரமான நாளாக இன்றைக்கி இருக்குதுங்க. எடுக்கிற முயற்சி வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்குது. இந்த நாளில் குலதெய்வத்தோட சங்கல்பம் ஏற்படுத்திக்கும் போது இது நீடித்து கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். உடல் ஆரோக்கியம் மேன்மை அடைய போது ஒரு சிலர் மன ரீதியான சோகத்தில் இருக்கிற நீங்கள் அதுலேருந்து வெளியில் வந்து அடுத்த நிலை என்னன்னு யோசிக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போது. உணவு கட்டுப்பாடு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை, மன ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவை. அதாவது இடமாற்றத்தை தவிர்க்கிறது மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஸோ இன்றைக்கி தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை வேணும். நானும் ஒரு 4-5 நாளாக சொல்லிகிட்ருக்கேன். அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் அம்மா கூட ஒரு ஆள் வச்சுருக்கிறது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சொந்த தொழில் மேலும் சிறப்பையும், கூட்டு தொழில் வருமானம் மிக்க தொழிலாக இன்றைக்கி ஏற்படுத்தி தரப்போகுது. உத்தியோகம் உங்களுடைய பேச்சு மூலயமா பேர் புகழ் கிடைக்க போகுது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசி உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துலேயும் பயணத்துலேயும் கவனம் வேணும். கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெய்வ அனுகூலம் மிக்க நாளாக இன்றைக்கி இருக்குது. கன்னிராசி சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடல் வலிகளும் மன வலிகளும் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் ஊதா நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கோதுமை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. துளாராசி நேயர்களே, தொழிலில் ஏற்றம் இறக்கத்தை சந்திக்கக்கூடிய நாளாக இருக்குது. ஒப்பந்தங்கள் மகிழ்ச்சி அளித்தாலும் அது சரிபார்த்து கையெழுத்திடுவது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்க போகுது. திடீர் பயணங்கள் நன்மையையும் திடீர் பிரச்சனைகள் தீர்வுக்கு வரக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. தாயுடன் கொஞ்சம் அனுசரித்து போகிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய நாளாக இருக்குது. சொந்த தொழிலில் 80% லாபமும் 20% விரயமும் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறதுனால கவனம் தேவை. கூட்டு தொழிலில் நிதானித்து செல்லக்கூடிய நாளாக இருக்குது. உத்தியோகம் மேலும் சிறப்படையக்கூடிய நாளாக இருக்குது. இடமாற்றங்கள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. நீண்ட நாள் நட்பை சந்தித்து மகிழ்ச்சி பெறக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து துளாராசி சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக பேச்சிலும் செயலிலும் கொஞ்சம் கவனம் வேணும். துளாராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான நாளாக இன்றைக்கி இருக்குது. துளாராசி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நற்செய்திகளும் நன்மைகளும் ஏற்படக்கூடிய நாளாக இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் பச்சை. இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் டைமண்ட் கல்கண்டு 11 எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. விருச்சக ராசி நேயர்களே, நன்மையும் கவனமும் இருக்க வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்க போது. விரயங்கள் அதிகமானாலும் பயணங்களில் கவனம் தேவை. வண்டி வாகனம் எடுத்து ஓட்டும் போதோ இல்லை செல்லும் போதோ கவனித்து செல்வது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிவிட்டு இந்த நாளை தொடங்குறது மேலும் சிறப்பாக இருக்க போகுது. தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறதும் அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துறதும் நன்மையாக இருக்கும். யாரையும் அவ்வளோ சீக்கிரத்தில் ரொம்ப அதிகமாக நம்பி உங்களோட விஷயங்களை பகிர்ந்துக்காதீங்க. அதுவே சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். உங்களுடைய ராசியில் கேது பகவானும் சூரிய பகவானும் பயணிக்கிறதுனால தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துறதும் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய எலும்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது. ராஜ உறுப்புகள் சொல்லக்கூடிய மூளை, ஹார்ட்டு, லங்ஸு, கிட்னி இதிலெல்லாம் இருக்கக்கூடிய இயக்கங்களை சரியாக கவனிச்சிக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்த தொழில் சிறப்பாகவும் கூட்டு தொழில் கவனமும் உத்தியோகம் உங்களுடைய பேர் புகழை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. விருச்சக ராசி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான நற்செய்திக்கான நாளாக இருக்க போகுது. விருச்சக ராசி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுய முயற்சியில் இயக்கிட்டு இருக்கவங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. விருச்சக ராசி கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொருளாதார ரீதியான உயர்வை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் வெண்மை. இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கண்டிப்பாக மஞ்சள் தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தனுசு ராசி நேயர்களே, நன்மையான நாளாக இருக்க போது. திருமணம் சம்பந்தப்பட்ட சுபமங்கல விஷயங்களை கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரப்போகுது. இளைய சகோதரம் வழியில்
சில பிரச்சனைகளை சந்தித்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். பிள்ளைகள் வழியில் நற்பெயர்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் இல்லை தந்தையை விட்டு பிரியக்கூடிய சூழல் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறனால கொஞ்சம் கவனம் தேவை. எந்த ஒரு இடத்துலையுமே நிதானத்தை கையாள்வது மிக சிறப்பாக இருக்கும். எந்த இடத்தையுமே அனுபவபூர்வமாக இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய கண்டிப்பாக இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி ஒரு பசுமாட்டுக்கு உணவளிப்பது பல மடங்கு சூட்சம வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா சொந்த தொழிலில் நிதானமும் கூட்டு தொழில் சிறப்படையக்கூடிய நாளாகவும் உத்தியோகத்தில் சிறு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறது சிறப்பும். தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொருளாதார ரீதியான உயர்வை சந்திக்கக்கூடிய நாளாக இருக்குது. தனுசு ராசி உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய நாளாக இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் ஆரஞ்சு நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கண்டிப்பாக தர்பை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையனுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் ஆனந்தமான நாளாக இன்றைக்கி இருக்குது. வாழ்க்கை துணையோட விட்டு கொடுத்து போகிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நாளாக இருக்குது. சுய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே போல் தேவையில்லாத விஷயங்களை அசை போட்டு அதுவே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குறதுனால உங்களுடைய வேலைகளை முழு கவனத்தை செலுத்துறது சிறப்பாக இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு பண்ணி நாளை தொடங்குங்க. வெற்றி உங்களுக்கே நிச்சயமாக இருக்கும். ஸோ புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடும் போது யோசித்து செயல்படுவது சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் மேலும் உயர்வை சந்திக்கக்கூடிய நாளாக இருக்குது. தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. சொந்த தொழிலும் கூட்டு தொழிலும் மத்தியம பலனை ஏற்படுத்தி தரப்போகுது. ஸோ மகர ராசி உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பயணங்களில் பேச்சில் கவனம் வேணும். மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெய்வ அனுகூலம் மிக்க நாளாக இன்றைக்கி இருக்குது. மகர ராசி அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடலில் கண்டிப்பாக எந்த ஒரு உடல் ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் கேர்லெஸ்ஸாக இல்லாமல் அதுக்குண்டான மருத்துவரை பார்க்குறது மேலும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியமும் சீர்படுத்தி கொடுக்கக்கூடிய வண்ணம் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பச்சை நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் ஒரு மஞ்சள் கிழங்கு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையனுடைய வாழ்த்துக்கள். நன்றி. கும்பராசி நேயர்களே, மறைமுக பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டு இந்நாளை ஃப்ரெஷ்ஷாக தொடங்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போது. பயணங்கள் பல மடங்கு வெற்றியையும் மாற்றங்களையும் நிறைவுகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போது. ஒரு சிலருக்கு குலதெய்வ வழிபாடு நன்மையையும் பெண் தெய்வ வழிபாடு மேலும் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க போதுங்க. நீண்ட நாள் கடன் பிரச்சனை நீங்கிறத கண்கூட பார்க்கலாம். வீட்டில் இருந்து வந்த மருத்துவ செலவுலேருந்து விடுபடுறத கண்கூட பார்க்கலாங்க. ஸோ இன்றைக்கி உங்களுடைய நாள் சிறப்படையத்துக்கு கண்டிப்பாக இன்றைக்கி குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு தொடங்குங்க. ரொம்ப சிறப்படையக்கூடிய நாளாக அமைச்சு கொடுக்க போகுது. தாய்மாமன் வர்க்கத்தோடு இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க போகுது. அதே போல் கணவன் மனைவிக்குள் இருக்கிற பிரச்சனைகளை பேசாமல் மௌனமாக தீர்த்துக்கிறது சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி விட்டு கொடுத்து போகிறது மேலும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். புதிய உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி ஏற்படுத்தி கொடுக்க போகுது. புத்திரர்கள் வழியில் நற்செய்திகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. ஸோ கும்பராசி சொந்த தொழில் கவனமும் கூட்டு தொழில் சிறப்பும் உத்தியோகம் மேலும் கவனமும் வேணும். கும்பராசி அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக உடல் ரீதியான பிரச்சனையை சந்திக்கிறதுனால கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொருளாதார ரீதியான உயர்வை சந்திக்கக்கூடிய நாளாக இருக்குது. வர வேண்டிய வரவுகள் தேடி வரக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வெற்றியான செய்திகளும் சில முக்கியமான மாற்றங்களும் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தி கொடுக்கக்கூடிய வண்ணம் கண்டிப்பாக ஊதா நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் இஞ்சி ஒரு துண்டு எடுத்து மகா கால பைரவரை வணங்கி வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையனுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மீன ராசி நேயர்களே, குழந்தைகள் வழியில் கொஞ்சம் கண்டிப்பாக கொண்டு வர்றது சிறப்பாக இருக்கும். தாயாருடன் அனுகூலமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது.
பயணங்கள் வெற்றியாக அமைச்சு கொடுக்க போகுது. புதிய ஒப்பந்தங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுதுங்க. உடல் ரீதியாக கணையம் சம்மந்தப்பட்ட பாதிப்பு, உஷ்ணம் சம்மந்த பாதிப்பு இருக்கிறவங்க அதுக்குண்டான உணவுகளோ இல்லை மருத்துவரையும் பார்க்குறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. புத்திரர்கள் வழியில் கொஞ்சம் கண்டிப்பாக கொண்டு வர்றது சிறப்பாக இருக்கும். வருமானங்கள் எதிர்பார்த்தபடி வரவுகள் இருக்க போகுது. நெருங்கிய நட்பிடம் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது சிறப்பாக இருக்க போகுது. ஸோ இன்றைக்கி சொந்த தொழில் சிறப்பும், கூட்டு தொழிலில் கொஞ்சம் கவனமும், உத்தியோகத்தில் மேலும் சிறப்படையக்கூடிய நாளாக இருக்குது. மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வெற்றிகரமான நாளாக இன்றைக்கி இருக்குது. மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொருளாதார வரவுகள் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ண ஆற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் கண்டிப்பாக மெரூன் கலர், அதாவது அடர்ந்த சிவப்பு நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் 2 மாயிலை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையனுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.